ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பலாப்பழம் வச்சு ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எந்த குழந்தையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்க எல்லாமே தெரியும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. நான் வந்து ஒரு 10 பலாப்பழ சோலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிடலாம். எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ராகி மாவு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த 1 கப் ராகி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுறலாம், கட்டிப்படாமல். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா ஒன்று திரட்டி வச்சுக்கோங்க. கைக்கு பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு வந்து நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலா பீஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு, பலாப்பழத்தில் வந்து நல்ல இனிப்பு இருக்கும், அதனால் இனிப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் மட்டும் நல்லா சூடுபடுத்திக்கலாம். நமக்கு பலாப்பழம் நல்லா கரைஞ்சி வரணும் அந்த மாதிரிலாம் வேண்டாம். பலாப்பழம் அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கட்டும், சர்க்கரை மட்டும் நமக்கு கரைஞ்சால் போதும். அதாவது பலாப்பழம் நல்லா வெந்து குழஞ்ச அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம இதோட டேஸ்ட் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வதக்கும்போது. பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். மாவை நல்லா நம்ம அழுத்தி விட்டு பிசையும் போது பார்த்திங்கன்னா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கையில் வச்சு தட்டும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுவிங்கனாவே போதும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையிலேயே இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெலிசாக நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கையிலேயே மெலிசாக அழுத்தி தேய்க்க முடியுமோ அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வாழை இலை இந்த மாதிரி வச்சுட்டு கூட செய்யலாம். இப்போது 2 டீஸ்பூன் நம்ம வதக்கி வச்சுருக்க பூர்ணத்தையும் இதில் பலாப்பழம் அந்த பூர்ணத்தையும் இதில் பூர்ணத்தையும் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இதை வந்து பால் உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த கொழுக்கட்டை அச்சில் நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த பாலை வந்து நல்ல ஒரு ஷேப்க்காக நல்ல ஒரு அழகாக நீட்டாக இருக்கும், அதுக்காக நான் இதில் வைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஷேப் கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இதில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த ராகி கொழுக்கட்டையும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே போதும். நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணுவோம், அதனால் அதிலே பாதி வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அவ்வளோதான் எடுத்துடலாம். இப்போ சூடு ஆறுனதையும் சர்வ் பண்ணலாம். நம்ம நார்மலாக இந்த பலாப்பழத்தை வந்து தேனில் கலந்து சாப்பிட்டா சுவை இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேன், இந்த கொழுக்கட்டையிலேயே நல்ல தேன் நல்லா நிறைய உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு, இதுக்கு தேன் வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கும் நல்லது. ஸோ குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஸோ பலாப்பழத்தில் நல்லா இந்த மாதிரி ஊற்றி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். எந்த குழந்தையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.